கரூரில் நேற்று இரவு நடந்த தாவேக்காவின் பிரச்சார பேரணியில் நடந்த கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளுவில் பாதிக்கப்பட்டு 39 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது தாவேக்கா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடன் சேர்ந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீதும் 5 பிரிவுகளில் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். இப்போ தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தை பதிவு பண்ணுங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு நேற்று இரவே தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விபத்து குறித்து விளக்கம் அளித்திருந்த நிலையில் தற்போது கரூர் நகர காவல் நிலையத்தில் நேற்று நடந்த நிகழ்வு, அதாவது 39 பேர் உயிரிழந்த நிகழ்வுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக்காவின் பொதுச் செயலாளர் கூடிய புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மற்றும் பல பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 105, 110, 125 பி, 223 TNPP இடிஎல் ஆக்ட் பிரிவின் கீழே இந்த வழக்கு பதிவானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன், புசி ஆனந்த், நிர்மல்குமார் மட்டும் இல்ல பலர் மீது இந்த வழக்கு பதிவானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கொலைக்கு சமம் அல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை, குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அலட்சிய செயல்களுக்கு தண்டனை, பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை குற்றமாக்கப்படுகிறது, பொது சொத்துக்கள் சேதம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 14 இல்ல அல்லது 21 இவ்வளவு கண்டிஷன் போடப்பட்டும் அவர்கள் முறையாக அதை பின்பற்றப்படாததால் தான் தற்போது வழக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக கரூர் காவல் நிலைய போலீசார் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொள்வார்கள் எனவும் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளில் தற்பொழுது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.